வெல்கம் டு lovebirds. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட எத்தனை பேர்ட்ஸ் இருக்குது, என்னென்ன பேர்ட்ஸ் வச்சுருக்கோம், எந்தெந்த பேர்ட்ஸ் நம்ம ப்ரீடிங் வச்சுருக்கோம், அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது தாங்க நம்ம ஃபஸ்ட்டு கேஜு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேஜும் இதான். நான் lovebirds எப்போ வாங்கி வளர்க்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ வாங்கின கேஜ் இது. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், சின்ன வயசுலேருந்து ஒரு lovebirds வாங்கி வளர்க்கணும், இல்லை பெட்ஸு தான் வாங்கி வளர்க்கணுன்னு. ஆனால் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நம்மளால் அது வளர்க்க முடியாமல் போயிடும். அதே மாதிரி தாங்க எனக்கும் ஸ்டார்டிங்லேருந்து என்ன தான் ஆசை இருந்தாலும் இப்போ தான் ஒரு 4 years பிஃபோர் இந்த கேஜ் வாங்க முடிஞ்சுது. இந்த கேஜ் பார்த்திங்கன்னா கொளத்தூரில் வாங்கினேன். ஒரு 2500 வந்துச்சு இந்த கேஜி. ஆக்சுவலாக 10 parts எல்லாமே உள்ளே இருந்தது. ஃபீடிங் கப்பு மட்டும் நம்ம வாங்கினோம். இந்த கேஜி வாங்கும் போது ஒரு 4 pairs lovebirds வாங்கினேன். அப்போ வாங்கின lovebirds தான் நான் அதை வச்சு தான் ப்ரீட் பண்ணி அதோடய சிக்ஸை எடுத்து அது அடல்ட் சைஸ் வந்தோன்னு அதை தான் நான் இன்னும் ப்ரீட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 4 yearsல நான் வேறு எந்த பேர்ட்ஸும் வாங்கினதில்லை. நான் ஃபஸ்ட்டு வாங்கின 4 pairs பேர்ட்ஸை வச்சு தான் அதோட சிக்ஸில் இருந்தால் இன்னும் நான் ரிசல்ட் எடுத்துகிட்ருக்கேன். இப்போது இந்த பெரிய கேஜில் என்னோடய ப்ரீடிங் பேர்ஸ் எதுவுமே நான் விடலை. இதில் இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோடய லாஸ்ட் 1 month சிக்ஸு ப்ரீ ஃப்ளைட்டுக்காக இதில் விட்டுருக்கேன். வாங்க நெக்ஸ்ட்டு நம்மளோட ப்ரீடிங் கேஜை பார்க்கலாம். இதாங்க நம்ம ப்ரீடிங் கேஜு. 8 partition இருக்குது. இதை நம்ம லாஸ்ட் 6 months பிஃபோர் தான் செஞ்சோம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 2க்கு 1.5க்கு 1.5. இந்த கேஜி செட் பண்ணலேருந்து நமக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்குது. இந்த கேஜியோட பெனிஃபிட்ஸு, ப்ரீடிங் கேஜ் எப்படி செய்கிறது, ஃபாஸ்ட் ப்ரீடிங் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். கேஜி நல்லா ஸ்ட்ராங்காக பேலன்ஸாக நிற்கிறதுக்காக 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாங்கிள் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வாட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபீடரில் தான் வச்சுருப்போம். ஒரு பேர் மட்டும் நீங்கள் வளர்க்குற மாதிரி இருந்தால் ஃபீடர் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இதுவே நீங்கள் 2 to 3 pairs வளர்க்குற மாதிரி இருந்தால் ஃபீடர் யூஸ் பண்ணாதீங்க. வேறு ஏதாவது கப்பில் தண்ணி வச்சு டெய்லி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பார்ட்டிஷன்லேயும் என்னென்ன ப்ரீடிங் பேர் போட்டிருக்கேன்னு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இதில் இருக்கிற ப்ரீடிங் பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோடய சிக்ஸிலிருந்து வந்த அடல்ட் பேர். இது தாங்க என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரீடிங் பேர். இதில் மேல் பார்த்தீங்கன்னா லுட்டினோ எல்லோ, அதே ஃபீமேல் பார்த்தீங்கன்னா சினமான் விங்ஸு. ஆக்சுவலாக ஃபீமேல் இப்போ எக் வச்சுருக்கு, அதனால் உள்ள பாட்டுக்குள்ளே இருக்குது. இது அதோட செகண்ட் கிளச்சு. ஸோ நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இதோட எக் ஹேச்சிங் ரிசல்ட்டை நான் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது செகண்ட் ப்ரீடிங் பேர். இதுவும் ஃபஸ்ட் ப்ரீடிங் பேர் மாதிரியே தான். மேல் பார்த்தீங்கன்னா லுட்டினோ, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா சினமான் விங்ஸு. ஆக்சுவலாக இப்போது சிக்ஸோட ஃபீமேல் உள்ளே இருக்குது. இது அதோட ஃபஸ்ட்டு கிளச்சு. ஸோ இதையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதோட ரிசல்ட்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. இது நம்மளோட தேர்ட் ப்ரீடிங் பேர். என் மேல் பார்த்தீங்கன்னா லுட்டினோ எல்லோ, ஃபீமேலும் லுட்டினோ எல்லோ. இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம ப்ரீடிங் செட் பண்ணியிருக்கோம். ஃபீமேல் இப்போ தான் பாட்டுக்குள்ளே போயிட்டு வருது. ஸோ 10 daysக்குள்ளே எக் வைக்கும்னு நினைக்கிறேன். இப்படி எக் வச்சிச்சின்னா அதோட ரிசல்ட்டை நம்ம சேனலில் போடுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இது நம்மளோட 4th partition. இதில் பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சஸ் விட்டுருக்கோம். ஒரு பேர் ஜீப்ரா ஃபின்ச்சஸும் இன்னொரு பேர் அல்பினோ ஒயிட் ஃபின்ச்சஸும் இருக்குது. ரெண்டும் பார்த்திங்கன்னா நெஸ்டிங் கட்டி இப்போ தான் பாட்டுக்குள்ளே போயிட்டு வருது. ஒயிட் அல்பினோ பார்த்திங்கன்னா எக் வச்சுருக்கு. இதோட ப்ரீடிங் ரிசல்ட்டை நம்ம அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். இது நம்மளோட 5th ப்ரீடிங் பேர். மேல் பார்த்திங்கன்னா சினமான் விங்ஸு, ஃபீமேல் பார்த்திங்கன்னா வைல்டு க்ரீனு. இப்போ ஃபீமேல் பாட்டுக்குள்ளே சிக்ஸ் வச்சுருக்கு. இதோட வீடியோஸ் நம்ம நிறைய ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். இது நம்மளோட 6th ப்ரீடிங் பேர். இதில் மேலும் சினமான் விங்ஸு, ஃபீமேலும் சினமான் விங்ஸு. ஃபீமேல் இப்போது பாட்டுக்குள்ளே எக் வச்சுருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர்னால் இதான், ஏன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நம்மளோட 7th ப்ரீடிங் பேர். இதில் மேல் பார்த்தீங்கன்னா கோபால்ட்டு, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஸ்பேங்கிளு. இது அதோட செகண்ட் கிளச்சு. இப்போ தான் பாட்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வருது. ஸோ கூடிய சீக்கிரம் எக் வச்சிரும் நினைக்கிறேன். எக் வச்சிச்சுன்னா அதோட ரிசல்ட்டை கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட 8th ப்ரீடிங் பேர். இதில் மேல் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கிராஸ்டு, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஸ்பேங்கிள். ஃபீமேல் இப்போ தான் அடிக்கடி பாட்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வருது. ஸோ கூடிய சீக்கிரம் எக் வச்சிரும். எக் வைக்கிற ரிசல்ட்டை கண்டிப்பாக நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ தாங்க நம்மகிட்ட இருக்கிற lovebirds. லாஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா நிறைய சிக்ஸ் வச்சுருந்தோம், எல்லாம் சேல் பண்ணியாச்சு. இந்த மந்த் பார்த்திங்கன்னா 10 சிக்ஸ் மட்டும் இருக்குது. ப்ரீடிங் பேர் பார்த்திங்கன்னா ஒரு 8 pairs வச்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும், நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.